கர்த்தரை ஏன் நம்ம முன்பாக வைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அந்த பர்த்டே பார்ட்டியில கணவனுக்கு பர்த்டே. ஸோ அங்க எல்லாரும் கூடி இருக்காங்க. கேக் கட் பண்றாங்க. கேக் கட் பண்ணோடனே அந்த கேக் எடுத்து மொதல் பீஸை மனைவி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. மனைவியும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அந்த கணவன் கேக் கட் பண்ண பிறகு அந்த மொதல் பீஸ் எடுத்து மனைவி கொடுக்காமல் வேற ஒருவருக்கு கொடுத்தாங்கன்னா எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்போ எல்லோருமே யோசிப்பது என்னன்னா அந்த முதல் பீஸ் மனைவிக்கு தான் போகணும். அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கர்த்தரை நீங்கள் முன்பாக வைக்கும் போது நிச்சயமா பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மனைவி கேக் நிறைய சாப்பிட்டு இருக்கலாம், பல விதமான கேக்குகளை சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த தருணத்துல அந்த ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் கேக் மனைவிக்கு தான் போகணும். அதே போலதான் கர்த்தரிடத்துல எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆனால் உங்களிடத்திலிருந்து அந்த கணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கர்த்தரை முன்பாக வைத்து கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை செய்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தரை முன்பாக வைப்போம். இந்த வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணி அவங்களோட வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாற்றும். அதே நேரத்தில் இந்த வீடியோ டெய்லி உங்களுக்கு வேணும்னா இப்ப பார்க்க நம்பர்ல மெசேஜ் அனுப்புங்க. தினமும் உங்களுக்கு சேரும். God bless you.